தாவேக மாநாடு நடைபெற இடம் வழங்கிய விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்களுக்கு நடிகர் விஜய் சார்பில் விருந்தானது வழங்கப்பட்டது. பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் இந்த விருந்தானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு விருந்தானது நிறைவு பெற்ற நிலையில் தற்பொழுது அவர்களுடன் உரையாடி அங்கிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு சைவ விருந்தானது அளிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு விருந்து கொடுத்து கௌரவித்த பிறகு பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்ற அந்த மாநில மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த அந்த விவசாயிகளை சந்தித்து தன்னுடைய அந்த நன்றிகளையும் விருந்தளிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்காக விழுப்புரம் மாவட்டம் அந்த விக்கிரவாண்டியிலிருந்து 130க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அந்த தாவேக நிலம் கொடுத்ததற்காக இங்கே இந்த சென்னை பனையூரில் உள்ள அந்த கட்சி அலுவலகத்திற்காக வரவழைக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் இந்த வரவழைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விவசாயிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த இருக்கையில் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த மதிய உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த விருந்தளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்கள் ஒவ்வொருவருடனும் சந்தித்து கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த ஒவ்வொருவருடன் சந்தித்து அவருடன் கலந்துரையாடி பேசி அதன் பின்பு அவருடன் ஒவ்வொருவருடனுமே அந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார். சுமார் 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பின்பு தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் விஜய். இங்கு சென்னை பனையூரில் உள்ள அந்த கட்சி அலுவலகத்திலிருந்து தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்நிலையில் ஒவ்வொரு விவசாயிகளுடையும் தனித்தனியே பேசி அவர்களுடனான கலந்துரையாடி ஒவ்வொரு குடும்பமாக முதலில் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு அவர்களுடன் தனித்தனியே புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு அவருடைய அந்த அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு அவர்களுடன் புகைப்படம் எடுத்து முடித்திருக்கின்றார். இந்நிலையில் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்து விழுப்புரம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு நிர்வாகிகளுடனும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இன்று அழைத்து வரப்பட்டிருக்கின்ற அந்த விவசாயிகள் ஒவ்வொருவரும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் இவர்கள் தரப்பிலிருந்து, அதாவது விக்கிரவாண்டி மற்றும் அந்த தமிழகத்திற்கும் நடைபெற்றிருந்த இந்த மாநாடு குறித்து, அதாவது பொதுமக்களிடம் முதலில் கருத்து இந்த மாநாடு முடிந்த பிறகு முதல் முறையாக பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இன்று நடைபெற்ற இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. கடந்த மாதம் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு பிறகு விஜய் கட்சி ரீதியாக கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்வாக இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மாநாட்டில் பங்கேற்ற நிர்வாகிகள் மற்றும் அந்த மாவட்ட தலைவர்களை தவிர்த்து பொதுமக்களாக கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்வானது. அதே போன்று பொதுமக்கள் இந்த மாநில மாநாடு குறித்து தங்களுடைய அந்த கருத்துக்களையும் இந்த மாநில மாநாட்டிற்கான அந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி இருந்தது என்பது தொடர்பாகவும் ஒவ்வொருவருமே விஜயிடம் தெரிவித்து வந்தனர். அந்த கருத்துக்களை அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாநாட்டிற்கு பிறகு மக்களை சந்தித்து தங்கள் கருத்து கேட்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொருவருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படங்கள் அந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று மாநில மாநாட்டிற்காக அந்த இடங்கள் கொடுத்த 2 மாதங்கள் ஒவ்வொருவருமே இடம் கொடுத்திருந்தனர். அந்த வகையில் ஒரு மாதத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் என 2 மாதத்திற்கு ஒவ்வொருவருக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேலாக இந்த விவசாயிகளுக்கானது பணமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல விவசாயிகள் அந்த மாநாட்டிற்கு முன்பாக அந்த இடத்தில் விவசாயம் செய்து வைத்திருந்த நெல்மணிகள், பயிர்கள் என ஒவ்வொருவற்றையும் கொண்டு வந்து இதை கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய பரிசாக இதை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த கருத்தையும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய தங்களுடைய கருத்துக்களையும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கைகளையும் தாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்ற அந்த ஒரு கோரிக்கைகளையும் விஜயிடத்தில் ஒவ்வொரு பொதுமக்களும் குடும்பமாக சென்று அந்த விவசாயிகள் அவர்களுடைய தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த நிகழ்வானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சென்னை பனையூரில் உள்ள அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்து நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திற்கு விஜய் அவர்கள் புறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.